வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். காமெடி நடிகர் முத்துக்காளை திடீர் மரணமா? செத்து செத்து விளையாடணும் சொல்ல வரேன். காமெடி நடிகர் முத்துக்காளையுடைய மகன் +2 மார்க்கில் எவ்வளவு தெரியுமா? இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்று வெளியான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அவருடைய மகன் வாசன் முரளி நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்வாகியிருப்பது முத்துக்காளையை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது. +2 தேர்தலில் வெற்றி பெற்ற மகனுக்கு அவனுக்காக பிடித்த பரிசையும் வாங்கி கொடுத்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியான இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. +2 தேர்வில் தமிழ்நாட்டில் இன்று 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் தேர்வு முடிவுகள் காலையிலே வெளியாகினது. வழக்கம் போல இந்த முறையும் மாணவிகள் அதிகளவில் சதவீதத்தை தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள 7518 பள்ளிகளில் 8 லட்சம் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 95.3% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தேர்ச்சி பெற முடியாத 5% மாணவர்களுக்கு சீக்கிரமாகவே மறுதேர்வு நடத்தப்படும் என்பதால் யாரும் கவலைப்படாமல் மறுதேர்வில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையுடன் படிங்கள் என பலருமே அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. காதலன், பொன்மானம் என நீ உயிர்தானே, வழி, சியாமவரம், மின்சார கண்ணா என பல படங்களில் சிறு வேடங்களை நடித்து வந்த முத்துக்காளை வடிவேலுடன் இணைந்து நடிக்க தொடங்கினாலும் அதிகப்படியான மக்கள் ரசிக்கப்பட்டாங்க. அதுவும் என் புருஷன் குழந்தை மாதிரி படத்தில் நெற்றியில் ஒரு எக்ஸ்கோடு போட்டுக்கொண்டு செத்து செத்து விளையாடுவ வாங்க என வடிவேலை வம்பளுக்கும் ஒட்டுமொத்த அரங்கமும் முத்துக்காளை காமெடி விழுந்து விழுந்து சிரித்தது. தவசி, சொல்லான், இம்சியரசன், மொழி, சிவாஜி, சந்திரமுகி 2, மதகத ராஜா உள்ளிட்ட பல படங்களில் இவங்க நடித்திருக்கிறாரு. முத்துக்காளை இன்று வெளியான 12ஆம் பொதுத் தேர்வில் முத்துக்காளையுடைய மகன் 600க்கு 438 மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருக்காங்க. தனது மகன் +2 தேர்வில் மும்மதமான மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகியிருப்பதை சந்தோஷமாக கொண்டாடிக்கிறார். மகனுக்காக ரொம்ப பிடித்த பால்கோவை வாங்கி ஊட்டும் புகைப்படத்தை அவர் ஷேர் செய்துள்ளார். ஆரம்பத்தில் குடும்ப சூழல் காரணமாக முத்துக்காளையால் பெரியதாக படிக்க முடியலை. கஷ்டப்பட்டு பள்ளி படிப்பை மட்டுமே முடித்தார். கராத்தாவில் ஆர்வம் இருந்த நிலையில் பிளாக் பெல்ட் எல்லாம் வென்ற அவர் சினிமாவில் ஸ்டண்ட் கலைஞராக சேர வேண்டும் என விரும்பி உள்ளே வந்த நிலையில் காமெடியானாக மாறிட்டார். சினிமாவில் நடித்து ஓரளவு பணம் ஈட்டிய நிலையில் குடிப்பழக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு கஷ்டப்பட்டு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஹிஸ்டரி, தமிழ், BLED என்ற இதுவரை அடுத்தடுத்து 3 டிகிரிகளை இந்த வயதிலுமே படித்து பெற்றுள்ளார். அவருடைய மகனும் நல்லா படிக்க வேண்டும் என பலருமே வாழ்த்தி வராங்க. இந்த நிலையில் முத்துக்காளை அவர்கள் சமீப காலமாக சோசியல் மீடியாவில் எந்த ஒரு திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்ததால் இவர்கள் இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கும் இந்த வீடியோ வாயிலாக பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.